ஹாய் கள்ளிக்காட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இன்னைக்கு சம்மர் கார்டனிங் ஐடியாஸ். ஆமாங்க, கோடை காலத்துக்கு முன்னாடி வரக்கூடிய இலையுதிர் காலம் இயற்கை தந்த பரிசு. செடி கொடிகள் சூப்பராக வளரும். இந்த இலையுதிர் காலத்தை எப்படி சரியாக பயன்படுத்துறது பார்க்கலாம் வாங்க. காற்றிலாடி தினந்தோறும் உனது திசையை தொடருதடா, குழந்தை கால ஞாபகத்தில் இதழ்கள் விரித்தே கிடக்கதடா. சர்கள் சத்தம் போடும், திரு சூழ்நிலை யுத்தம் போடும், நீ வெட்டி சென்றால் பட்டு போகும். ஹாய் கள்ளிக்காட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ், காஞ்சி பட்டு போகிற இந்த சருகுகள் உங்களுக்கு கிடைக்குது, இந்த காய்ந்த இலைகள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ரொம்ப லக்கி அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னுடைய கீழே வீட்டு தோட்டம். இந்த நெல்லிச்செடி எப்படி காய்ச்சிக்கிட்டு இருக்கு, இந்த எலுமிச்சை எப்படி காய்ச்சிக்கிட்டு இருக்கு, இந்த கொய்யா மரம் எப்படி காய்ச்சிக்கிட்டு இருக்குன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்க இயற்கையாகவே ஒரு அருமையான ஒரு உரத்தை இந்த மரம் செடி கொடிகளுக்கு கொடுக்குது அப்படின்னா அது இந்த காய்ந்த இலை சருகுகள் தாங்க. நான் கிளீன் பண்ணாமல் இருக்கேன். இந்த சம்மர் கார்டனிங் ஐடியாஸில் மிக முக்கியமான விஷயமே நம்ம இலையுதிர் காலத்தில் கீழே உதிர்ந்து விடுற இலைகளை சுத்தமாக கூட்டி நம்ம தோட்டத்தை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டி அள்ளி வெளியே கொட்டிடுவோம். அந்த தப்பை செஞ்சிடாதீங்க. ஏனங்கா, என்னத்தான் என்னை பிள்ளை மாதிரி வளர்த்தாலும் நெல்லி செடின்னு சொல்லி போட்டீங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு மரம் மாதிரி தெரியலையா? அது கூட பரவாயில்ல. இம்புட்டு இலதலையை கொட்டி போட்டு அம்புட்டு கன்றாவதியாவா கார்டன் வச்சுக்கிறது? அதுக்கு ஒரு ஐடியா நான் வச்சுருக்கேன். நான் பாருங்கள், அந்த மரத்துக்கு ஒரு 3 மரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 மரத்துக்கு நடுவில் ஒரு க்ரீன் நெட்டை அப்படியே குட்டியாக ஒரு தொட்டி மாதிரி கட்டி விட்டுருக்கேன் பார்த்தீங்களா. இதை பற்றி நான் ஏற்கனவே லோ காஸ்ட் கம்போஸ்ட் மெஷின் அப்படிங்கிற வீடியோவும் லாங் வீடியோவில் கொடுத்துருக்குறேன். நான் நீங்கள் சிம்பிளாக உங்கள் தோட்டத்தை நல்லா கூட்டி சுத்தமாக கூட்டுங்க, தப்பே கிடையாது. அந்த இலைதர்கள்லாம் கூட்டி அந்த க்ரீன் கலரில் ஒரு நெட்டு மாதிரி கட்டியிருக்கேன் இல்லைங்களா, அதுக்குள்ளே நான் போட்டு விட்டுருவேன். நீங்களும் அதே மாதிரி ஒரு சின்னதாக குழி பறிச்சோ அல்லது இந்த மாதிரி ஒரு வளையம் வாங்கி கட்டி அதுக்குள்ளேயோ போட்டு விட்டுட்டு அந்த இலைதலைகள் மட்கக்கூடிய திரவம் ஏதாவது புளிச்ச மோரோ அல்லது WDCயோ தெளித்து விட்டுருங்க. நம்ம தோட்டத்தையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கலாம். அதே சமயத்தில் அந்த இலைதலைகளால் கிடைக்கக்கூடிய தலைச்சத்து, நைட்ரஜன் சத்து நிறைந்த தலைச்சத்து நம்ம அப்படியே மரங்களுக்கு டைரக்டாக கிடைக்கிற மரம். எந்த மரம் உங்களுக்கு காய்க்காமல் இருக்கோ அல்லது எங்கே நிறைய மரங்கள் இருக்கோ அந்த மரத்துக்கு மையத்தில் குழி போட்டும் நீங்கள் இலைதலைகளை கொட்டலாம் அல்லது நெட்டிலையும் நீங்கள் கொட்டி வைக்கலாம். அருமையான ரோசனைங்கா. சரி, பெரிய மரங்களுக்கு சரிதான் இலையுதிர் காலத்தில் அழகாக மூடாக்க இயற்கையே போட்டு விட்டுறதுன்னு சொல்கிறீங்க. அப்போ சின்ன செடிகளுக்கு என்ன பண்ணுறது? அதான் நீயே பதில சொல்லிட்டேம்மா. மூடாக்கு மல்ச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி நெல்லுக்கு நம்ம கொடுக்குற தண்ணி கொஞ்சம் புல்லுக்கும் பாயிற மாதிரி இந்த இலையுதிர் காலத்தில் மரங்கள் இலைகளை உதிர்த்து இயற்கையாகவே மூடாக்க போட்டு விட்டுறது. அடுத்து வர்ற கோடை காலத்தில் அந்த சூரிய ஒளியினால் மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் அழிந்து போகாமல் இருக்கிறதுக்கு இது இயற்கையே தந்த பரிசு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நாம் தோட்டத்தை சுத்தமாக வச்சுக்கல அப்படின்னா கீழே பாம்பரான், பூரான் இந்த மாதிரி பூச்சிகள்லாம் போய் அடையும். ஸோ அதுக்காக நம்ம இந்த இலைதலைகள் எல்லாத்தையும் கூட்டி ஒரு இடத்துல குமிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்படி எடுக்கும் பொழுது அந்த காய்ந்த குச்சிகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குச்சிகள் மட்கிறதுக்கு ரொம்ப காலமாகும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன தொட்டியிலையோ அல்லது வேறு ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துலையோ போட்டு நீங்கள் நல்லா அதை எரிச்சு விட்டுருங்க. அப்படி எரிச்சு விடும் பொழுது நமக்கு மர சாம்பல் கிடைக்கும். இலைதலைகள்னால மண்ணுக்கு தலைச்சத்து உரமான நைட்ரஜன் சத்து கிடைக்கிற அதே சமயத்தில் அந்த காஞ்ச குச்சிகளை எரிச்சு விட்டு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சாம்பல் ஒரு மாதத்துக்கு பழைய சாம்பலாக ஆன பிறகு அந்த சாம்பலை அப்படியே அந்த தோட்டத்தில் மண்ணுக்கு நம்ம தூவி விட்டுட்டோம் அப்படின்னா சாம்பல் சத்தும் கிடைக்கும். சம்மர் கார்டனிங் ஐடியாஸில் சூப்பராக டிப்ஸ் சொல்லிட்டு இருக்கிறீங்க. நான் செடி கொடிகளுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். சம்மருக்கு முன்னாடி இந்த காய்ந்த இலைகள் எல்லாம் நம்ம ஒரு இடத்துல மட்கும் குப்பையாக மாற்றுறதுக்காக நம்ம குழியில் கொட்டணும் அப்படின்னு சொன்னேன். அப்படி கொட்டும் பொழுது நம்ம எல்லா இலைதலைகளையும் கொட்டுறதை விட கொஞ்சம் இலைதலைகள், இப்போ நீங்கள் மாடி தோட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கு தகுந்த மாதிரி காய்ந்த இலைகளை கொஞ்சம் தனியாக எடுத்துக்கோங்க. அதில் பூச்சி சின்ன சின்ன எதுவும் இல்லாமல் பார்த்து அழகாக தட்டி அந்த இலையை மட்டும் பிரித்து எடுத்துக்கோங்க. அந்த குச்சியெல்லாம் போட்டு எரிச்சு விட்டுருங்க. அந்த இலைதலைகளை கொண்டுட்டு போய் நம்ம மூடாக்கு மாற போடணும். நான் அதுக்காக தான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா பாருங்கள், அந்த குச்சிகள் எல்லாம் தனியாக அரித்து
எரியற இடத்துல போட்டுருவேன். கீழே இருக்கக்கூடிய அந்த இலைகளை தனியாக ஒரு சின்ன கூடை இலையோ அல்லது எவ்வளோ இலைகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கலெக்ட் பண்ணிக்கிட்டு மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு நீங்கள் மூடாக்கா போட்டு விட்டுருங்க. அப்படி மூடாக்கா போடும் பொழுது நிறைய நன்மைகள் இருக்குது. மூடாக்கு பற்றிய ஒரு லாங் வீடியோவும் நம்ம கள்ளிக்காட்டு குயில் சேனலில் இருக்குது. களைகள் வராது அப்படின்னு சொல்லியிருக்கேன். தலைச்சத்து வந்துட்டு அழகாக அந்த இலைகள் மட்கி அந்த க்ரோ பேக்கில் இருக்கக்கூடிய மண்ணுக்கு கொடுத்துரும். அதே சமயத்தில் அந்த க்ரோ பேக்கில் இருக்கக்கூடிய மண்ணை வெயில் படாமல் பாதுகாக்கும் பொழுது நுண்ணுயிர்களும் அழிஞ்சு போகாமல் இருக்கும். சம்மர் கார்டனிங் ஐடியாஸ்ல இதுவும் ஒரு அருமையான யோசனை தான்க்கா. அப்படியே குப்பையை பூரா வாரி கொட்டி வெளியில வச்சு எரிச்சு விட்டு நம்ம மண்ணுக்கு கிடைக்க இருந்த தலைச்சத்து சாம்பல் சத்தை கிடைக்க விடாம நாமே பண்ணக்கூடாது பார்த்தீங்களா? இந்த இலைகளை போடுறதுனால தலைச்சத்தும் கிடைச்சி போடும் ஃப்ரெண்ட்ஸு. அதே மாதிரி அக்கா குச்சியெல்லாம் எரிச்சு விட்டாங்க இல்லையா, அது மூலமா சாம்பல் சத்தும் கிடைச்சி போடும். அப்போ நைட்ரஜன் பொட்டாசியம் 2 கிடைச்சி போடுச்சு. அடுத்து இந்த மணிச்சத்தை எப்படி நம்ம கொடுக்கறது? சம்மர் கார்டனிங் ஐடியாஸாக இருந்தாலும் அதுவும் முக்கியம் இல்லையா? ஏன்னா ஒரு செடி கொடி வளரணும்னா என்பிகேன்னு சொல்லக்கூடிய 3 சத்து அவசியம் இல்லை. நீ சொல்றது சரிதாம்மா. தலைச்சத்து இந்த காஞ்ச இலைதலைகள்னாலையும் சாம்பல் சத்து எரிச்சு விட்டு கிடைக்கக்கூடிய மர சாம்பல்னாலையும் கிடைச்சிரும். நம்ம இந்த மர மூடாக்கு போட்டு விடும் பொழுது நான் எப்படி கீழே இலைதலைகள் எல்லாம் கூட்டி ஒரு குழியில கொட்டி அது மேலே அந்த இலைதலைகள் மட்கக்கூடிய ஏதாவது ஒரு திரவத்தை தெளிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? அது பெரும்பாலும் புளிச்ச மோராகவோ அல்லது புளிச்ச மாவு தண்ணியாகவோ இருக்கும். இல்லை நான் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக என்னுடைய கார்டனை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னா நம்ம தோட்டத்தில் WDCன்னு சொல்லக்கூடிய வேஸ்ட் டீகம்போசர் இருக்கும். அதை நம்ம தெளித்து விடும் பொழுது அந்த செடி கொடிகளுக்கு தேவையான மணிச்சத்தும் கிடைச்சிரும். ஏன்னா மோரில் புளிச்ச தயிரில் அதிகமான பாஸ்பரஸ் இருக்குது. நீங்கள் கூடவே அந்த தயிரோட அரிசி கழனியை புளிக்க வச்சு வாரம் ஒரு முறை தெளித்து விட்டீங்க அப்படின்னா அந்த மண்ணுக்கு தேவையான பாஸ்பரஸ் சத்தும் கிடைக்கும். நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த காய்ந்த இலைதலைகளும் மட்கிக்கும். சம்மரில் சூரிய ஒளி காரணமாக மண்ணு கருகி காஞ்சி அந்த நுண்ணுயிர்கள் அழிஞ்சு உங்கள் செடி சத்து இல்லாமல் காஞ்சி போகிறத விட இப்போ நம்ம சொன்ன எல்லா ஐடியாஸையும் காஞ்ச இலைதலைகளை பயன்படுத்தி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் எல்லாமே பார்த்தீங்களா எவ்வளோ செழிப்பாக காய்களோடு இருக்குது பார்த்தீங்களா? உங்கள் தோட்டமும் இதே மாதிரி செழிப்பாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் கார்டனிங் ஐடியாஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்களா? காய்ந்த இலைதலைகள் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி வீட்டு தோட்டத்துக்கும் மாடி தோட்டத்துக்கும் பயன்படுத்துங்க. தொடர் வீடியோக்களுக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க.